லால்பாக் கூட்டு போறேன்டாங்க गाइस. கடைசில பார்த்தா கூட்டு வந்தாங்க गाइस. லால்பாக் இன்னும் 1.5 கிலோமீட்டர் கம்மி இது गाइस. சாப்பாடு போட்டாங்க. மழை गाइस நாங்க ரோட்ல நிக்கிறோம் பாருங்க. பாருங்க. ரூம் கூட படிச்சிட்டு நான் ரோட்ல நிக்கிறேன் பாருங்க. என் ரூம் கூட கொடுக்கல गाइस. கேர்ள்ஸ்க்கு ரூம் தராங்க, எங்களுக்கு ரூம் தர மாட்டீங்க. அதுக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண போறோம் சொல்லுங்க. ஓகே லால்பாக் கூட்டு போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா லால்பாக் கூட்டு போல. இப்ப நம்ம லால்பாக் பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா SMBT பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போறோம். அங்க இருந்து தான் வண்டி இருக்கு, ட்ரெயின் இருக்கு, ப்ராப்பரா பண்றோம். 5 மணிக்கு ட்ரெயின் நமக்கு மதுரைக்கு பாத்தீங்கன்னா 2:45 விடிய காதால கொண்டு போய் பாத்தீங்கன்னா இறக்கி விடுது. இந்த ரூட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய கோவால இருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேங்க. இந்த இருக்கிறது இந்த ஒரு பேக் தான். இந்த பொய்யா பேசுறேன், பாட்டில் நிறைய வச்சிருக்கேன். அப்படிலாம் இல்ல, கலெக்ஷனுக்கு தான் ஒரு பாட்டில் எடுத்து எங்க வச்சேனே தெரியல. ப்ரோ லோகோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நதிங் டு சே. வை ப்ரோ. சரி வாடா. நீங்க எத்தனை பாட்டில் வாங்குறீங்க? 5 பாட்டில் வாங்கியிருக்கேன். 5 பாட்டிலா? என்னென்ன வாங்கிருக்கீங்க? ஆனா கோவாவை பொறுத்தளவு உண்மையிலேயே சரக்குலாம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. நாங்க போய் விசாரிச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேஜிக் மூமெண்ட்ஸே 250 ரூபா தான் பெரிய பாட்டில். நம்ம ஊர்ல 1800 ரூபாய்க்கு வந்தா சொன்னான். அப்பாட்ட போய் காமி இந்த வீடியோவா. நான் போடுவேன் பிரச்சனை. நான் குடிக்கவா செஞ்சேன். சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரெண்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. தேர்ட் டே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உடப்பிச்சு. 2 இடம் தான் பார்த்தோம். ரெண்டுமே பீச் தான் பார்த்தோம். சரி டேடு, ஏன்னா ஒரே பஸ், அதுவும் இல்லாம ரொம்ப டிராவல், லாங் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பஸ், ட்ரெயின். பாருங்க இப்ப கூட நாங்க நடுரோட்ல நிக்கிறோம். இப்ப கூட நாங்க நடுரோட்ல நிக்கிறோம். பெங்களூர்ல ஏதோ ஒரு ஏரியால நிக்கிறோம். ஏரியா பேர் கூட தெரியல எங்களுக்கு. விதான் சௌதா அருகில். விதான் சௌதா நீங்க 7 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். 7 தான் அந்த போர்டுல போட்டுருந்துச்சு. 7 கிலோமீட்டர் விதான் சௌதான். 1.5 கிலோமீட்டர் வந்து லால்பாக். விதான் சௌதானா என்ன சொல்லு? விதான் சௌதானா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இடம் பாத்தீங்கன்னா சித்தா ரோட், வில்லியம்சன் கார்டன். இந்த ரோடு பேர் சித்தா ரோட். இங்கதான் இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் என் கூட உடன்பிறப்பு இருக்கு. இப்போ உனக்கு கூப்பிட்டோம்னா 9 ரூபா, அதனால கூப்பிடல. என்ன கேமரா பார்வை ஒரு பார்வையா பாக்குற. வர வழியில ட்ரெயின்ல சரி சம்பவம். நைட்டுலாம் வடக்கன் அட்ராசிட்டிஸ். அது இல்லாம போனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. போன கலண்டே பேக் கலவான்றாங்க. நேற்று தூங்குறதுக்கே ஓரளவு போர்க்கிழமை எடுத்து நம்ம பையன் வம்சிலாம் பையன் அடிக்கவே போயிட்டு அடிச்சா. என்னமோ ஒரே ரவுண்டா சுத்திக்கிட்டே இருந்தான்டா ஒருத்தவன் கூடி போட்டுக்கிட்டு. இங்கிட்ட இங்கிட்ட சுத்தினா கடைசியில வம்சி அடிக்க போயிட்டான் போல. அதுக்கப்புறம் C கிளாஸ் சமத்தி அடி வாங்கியிருக்கான். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கோம். பெங்களூர்ல இந்த பில்டிங்கோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஹோட்டல் சபர்வால் இன். சபர்வால் இன் என்னடா அது? இந்த சபர்வால் இன் அந்த ஹோட்டல்ல தான் நம்ம இப்போ சாப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம பஸ் ஏறி ஜங்ஷனுக்கு தான் போக போறோம். ட்ரெயின் 5 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. குடிச்சு நேரம் நம்ம மதுரைக்கு தான் கிளம்புறோம். அது காலையில 2 மணிக்கு போயிடுவோம் மக்களே. இன்னைக்கு ட்ரெயின்ல என்னென்ன சம்பவம் நடக்க தெரியாது. அது இல்லாம இந்த ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா நான் எதுவும் போனது கிடையாது. இந்த பெங்களூர் டு இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கவர் பண்ண போறோம். எக்ஸ்பிரஸ் பேர் பார்த்தீங்கன்னா SMBT பெங்களூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு அந்த போர்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக சொல்லிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்கு வந்து SMBT பெங்களூர் தான். ஓகே கிளம்பிட்டோம், பஸ்ஸுக்கு போகலாம். RCB கப்பல்ஸ் எல்லாம் நக்கல் பண்றியா? இங்க பாருங்க, RCBல சரக்கு வச்சிருக்காங்க. அந்த லோகோ கூட மாத்தாம வச்சிருக்காங்க. RCB ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து மறக்காம சரக்கு வாங்கிட்டு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க கமெண்ட்ல. பக்காடி. இது என்னடா இது? MC டோவில்ஸா? MC டோவில்ஸ் உனக்கே ஓரளவும் தெரியல. நாங்களே எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கோவா முடிஞ்சிட்டு அடுத்து அக்கா வந்து பையன் ஜப்பான் போறோம். அடுத்த கட்ட வேலையா நாங்க ஜப்பான் போலான்னு இருக்கோம். அக்கா ஜப்பான் இம்ரான் தான் கொடுக்குறாங்க. இம்ரானுக்கே ஸ்பான்சர் 1 கோடி ரூபாய் ஐபோன் எடுத்தாவது இந்த ஜப்பானுக்கு 1 கோடி கூடி பார்த்து ஐபோன் 1 கோடி பார்த்து. இந்த ட்ராலி நான் உட்கார்ந்து நீ சேர்த்து எடுத்துட்டு போ. அதுல 1000 ரூபாய் ஒரிஜினல் ட்ராலி.
பரவாயில்ல. பெங்களூர் இது வந்து சப்ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன் வந்து கேஎஸ்ஆர், இது வந்து சப்ஸ்டேஷன் எஸ்எம்பிடி ஸ்ரீ. என்ன சாப்பிடலாம் இப்போ எப்படி மதுரைன்னா சென்ட்ரு ஒன்று இருக்கா, அதை விட்டா கூடல் நகர் திருப்பரங்குன்றம் இருக்கா. இருக்கா? நான் ஒண்ணுதான் இருக்கு நினைச்சேன். விளங்கும்டா. எங்கிட்டு இருந்துமா வரீங்க நீங்களாம்? சேலம் வச்சு என்ன பண்ண போறாங்க? சாப்பிடலாம் வச்சு அந்த பக்கம் மேனேஜ் பண்ண முடியாத வண்டியை இந்த பக்கம் மாத்திக்குவாங்க, அவ்வளவுதான். ஓ ஒரே ஸ்டேஷன் எத்தனை வண்டி இது பண்றது? நம்ம தான் என் ஸ்டேஷன் தான் தெரியாது உனக்கு. எங்க அப்பா தான் கட்டியிருக்காரு ஸ்டேஷன். நம்மளாம் கேள்விப்பட்டேன். எங்க அப்பா டிடிஆர் இல்ல, ஹோல் எஸ்ஆர் உடைய ஹெட், சதர்ன் ரயில்வேஸ். சதர்ன் ரயில்வேஸோட ஹெட். பார்த்து வா. ஆமா, பேக் அது கீழே போட்டு எப்படி தள்ளுவார். இந்த நிக்கிற இந்த வண்டி தான் நம்மளோட வண்டின்னு நினைக்கிறேன். எஸ் சார், எம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரு. இந்த ட்ரெயின் தான்டா. 3rd பிளாட்ஃபார்ம், 4th பிளாட்ஃபார்ம் போலாம். ஆப்பில் பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் 4ல் நிற்கிற மாதிரி காமிச்சிச்சு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3ல் நிற்குது. சரி, ஓகே ஏறுவோம். நம்ம பெட்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது. இந்த வாட்டி எஸ்டன் தான். போகலாம். A few moments later. ஒசூர் வந்துட்டோமா? ஒசூரில் இன்னும் பெங்களூருக்குள்ளே தான் ப்ரோ இருக்கும். பாருங்க, அப்படியே அழகான வியூஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ். மெதுவாக தான் போகிறாங்க ட்ரெயின். ஏன் ஸ்பீடு எடுக்க மாட்டாங்க? வெரி எக்ஸ்பென்சிவ் சிட்டி ப்ரோ. ஓ எஸ் ப்ரோ, ஆஃப்கோர்ஸ். இந்த கோச்சு வந்தீங்கன்னா ரொம்ப பழைய கோச் போல, எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி உண்டு, காம்பேக்டாக இருக்குது. நம்ம இத்தனை நாள் ட்ராவல் பண்ண யஷ்வந்த்பூர் வாஸ்கோ அந்த ட்ரெயின்லாம் நல்லா ப்ராடாக இருந்துச்சு. இது கொஞ்சம் குட்டியாக அடக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம போகிறதும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு. நம்ம யஷ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோ போயிருப்போம்ல, அந்த ட்ரெயின் எல்லாமே டீசலில் தான் ரன் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஹெரிட்டேஜ்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த இது ஆக்சுவலாக பாதி தூரம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்காக மாற்றிட்டாங்க. அந்த தூர்சாகர் வரையும் மடி தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்காக மாற்றலை. அதனாலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் விடலாம். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இதாகனால கழட்டி மாட்டதுனால ஒரே இதாக டீசலே பார்த்தீங்கன்னா ரன் பண்ண வச்சுட்டாங்க. யஷ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோடகாமா, வாஸ்கோ டு யஷ்வந்த்பூர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசலில் தான் ஓடும். அழகான பெட்டு, வேற லெவல். என்னடா பின்னாடி ஒரு ட்ரெயின் நிற்கிது, பின்னாடி ஒரு ட்ரெயின் நிற்கிது. தலைவன் போகிறாப்புல. ட்ராக் மாறிடுமோ? தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி ஒரு ட்ரெயின் நிற்கிது. ட்ராக் மாறிடுச்சு. அந்த பக்கம் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டேஷன் இந்த பக்கம் தான் இருக்கு. இது என்ன ஊர்? இப்போதான் நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன். இது வந்து பெங்களூர் மதுரை. இது ஹோசூர் ஹைவேஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. ஆனால் இதில் இதுலேயும் வந்தால் என்ன பிரச்சனைனா சிக்னலுக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் இதில் சிக்கல். வெறும் என்னமோ டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஜின் ப்ளஸ் ஏதோ இது செக்கிங் யூனிட்னு நினைக்கிறேன். போகட்டும். அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். பில்டிங்ஸ்லாம் பாரு, இப்போ பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஊர் தான் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது. பீப்புள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க பெங்களூருக்கு. படை எடுப்பு தான் தமிழ்நாட்டில் எல்லாம் ஐடி தானே. அதே மாதிரி பார்த்தியா சிட்டி எவ்வளோ டெவலப் ஆகும், நல்லா இருக்குது. அதே அவுட்டு பாருங்க, இங்கே வாடை இது எப்படி ஹைடெக் பில்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து ஹோசூர் வரணும். தமிழ்நாட்டு எல்லாமே ஒன்று தான், காவேரி தான். வீடியோ ஆன்ல தான் இருக்கு. தலைவர் என்னமோ ரசிட்டு இருக்காப்புல.
சார் இயற்கை ரசிச்சுட்டு வராரு. இயற்கை ரசிச்சு நிலாவோட ஆஹா. இரவு வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, 5 மணி நேரம் தான் மதுரை கிளம்பி எங்க ஏரியாவுக்குள்ள ரீச் ஆயிரும். பையா ஹிந்தி பையா மாறுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பையா மாற போறாரு. கரெக்டான லைன் வரும். இனிய பண்ண கரெக்டாக அந்த வீடியோ சார். இயற்கை ரசிங்க சார். அமாவாசை ஆயிடுச்சுடா. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் சார். சும்மா இல்லாம உச்சி பத்தி வீடியோ எடுக்க வேண்டாம் சார். என்ன பாட்டு போட பாட்டு கரெக்டா போடுறான்னு சொன்னேன். கேட்கல. லவ் மூட்ல இருக்காரு. பாருங்க மக்களே, இவர் வந்து பெங்களூர் வந்தது சரியில்லை. லவ் மூடு போயிட்டாரு. லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. பழைய ஊருக்கு மாறி வீடியோ எடுக்கிறாங்க. உசாரு ஐயா, உசாரு நீங்க ஆடுனீங்களா? நீங்க ஆடின வீடியோ என்கிட்ட இருக்கு. நீங்க ஆடின வீடியோ என்கிட்ட இருக்கு. இவர் ஆடினது இருக்கு. இங்க ஆடினது எல்லா வீடியோ இருக்கு. ஓகே சார். சோழி முடிச்சு. நான் சொல்றேன். சொல்லிடவா? நம்ம சொல்லிடவா? சார் நான் போயிட்டு வரேன். தெரியும்டா. நான் போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் ஹெட் குவார்டர்ஸ் 259 சார். இந்த அவமானம் உனக்கு தேவை. நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன செருப்பாக எடுத்து வைக்க. பாருங்க சார், இது ஒரு பக்கம். என்ன சொல்ல வராரு? எப்ப மதுரை வரும், எப்ப வீட்டுக்கு போலாம், எப்ப குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. அப்படியே சொன்னோடனே அப்படியே மூஞ்சில 32 பல்பு இல்லடா, வெட்கம் தெரியுது மூஞ்சில. புண்ணையில அப்படியே மலருது. ஏய் சீக்கிரம் ஓட்டுக்கடா வண்டியை எடுக்கடா. என்ன எங்க கூமாப்பட்டி சார். உமாப்பட்டி வாங்க guys. தனி ஐலாண்டு காய்ஸ். எங்க ஆடுதான் இங்க. போடா என்ன 2 பேக் மேல விட்டுறா. அப்ப வந்து என்ன ஐயா மறுபடியும் ஆரம்பிச்சாரு. நிலா தெரியுதா? நிலா தெரியலையா சார்? One eternity later. ஒரு வழியா பாத்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா வந்து இறங்கியாச்சு 3 மணிக்கெல்லாம். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா கோவா பயணங்கள் முடிந்தது. நாங்க மதுரைக்காரங்களா, மதுரைக்கு வந்தாச்சு. ஐயா நீங்க தப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு. 2 பேரும் சார் 2 பேரும் இன்னைக்கு எஸ் ஆயிட்டாங்க. ஆமா இருந்த பல புதர்க்கமெல்லாம் ஒரே வந்திருக்கும். Guys, by God's help, we have successfully reached Madurai. Thanks for your prayers.